அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம ஐப்பசி மாத ராசி பலன்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பிடிவாதமாக போராடி வெற்றி அடைஞ்சே தீரணுங்கிற பிடிவாதம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த விஷயத்துக்காக போராடக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட தான் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த கோல்சார பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நடக்கக்கூடிய கோல்சாரங்கள் பெரிய கோல்சாரங்கள் எதுவுமே பெருசாக உங்களுக்கு என்ன பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டங்கள் கண்டங்களை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்களுடைய ராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதை மன போராட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. கோபதாபங்கள் வந்தாலும் சரி, சின்ன அவங்களுக்கான ஒரு இது எடுத்துக்கிட்டாலும், அதாவது ஒரு சங்கடங்கள் வந்தாலும் அதை மன போராட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஒரு விஷயமே. ஒரு மைனஸ்ன்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ராசியிலே வந்து சந்திரன் நீச்சமாகுவார் இல்லையா. அப்போ மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ராசியில் நீச்சமாகிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆள் மனசு வரையிலும் கொண்டுட்டு போய் யோசித்து திங்கிங் பண்ணி அதை நிவர்த்தியே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆழ்மன சிந்தனைங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு இயற்கையாகவே உள்ளது. அதில் நெகட்டிவ் திங்கிங் வந்துருச்சுன்னா அவங்கள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும். அந்த மாதிரி இவங்க வந்து யோசிக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த கோல்சார பலன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது பெரிய பெரிய கிரக கோல்சாரங்கள் எதுவுமே இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான். சனி பகவான் கோல்சாரங்களாக இருக்கட்டும், ராகு பகவான் கோல்சாரங்களாக இருக்கட்டும், குரு பகவான் கோல்சாரங்களாக இருக்கட்டும், பெரிய வந்து சப்போர்ட் பண்ணலை. அவங்கவுங்களுடைய ஓன் சார்ட்டில் வந்து நல்ல தசாபுத்தி போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இவங்க கண்ட்ரோலாக இருக்கலாம். ஆனால் கோல்சார பலன்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கஷ்டங்களும் கண்டங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பொருளாதார விரயமாக இருக்கட்டும், அலைச்சல் திருச்சலாக இருக்கட்டும், ஒரு உடல் நலத்தில் ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கட்டும், குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்திலே போராட்டம் சந்திக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த நாள் வரையிலுமே 8ல் இருந்தார். இப்போ அதிசாரமாக வந்துட்டு 9ஆம் இடத்துக்கு வர்றார், பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பலத்துக்கு வர்றார். எப்போது ஐப்பசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ 8-11 கூடையன்னு சொல்லக்கூடிய புதன் எங்கே வரார், ராசிக்கு வரார். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது இவங்களுடைய ராசியில். அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கும், அதே ஒரே ஒரு இப்போது இவ்வளோ கஷ்டங்களுக்கு ஒரு பிரீத் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். சரிங்களா. அப்போ ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கலாம், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், கொஞ்சம் பிரீத் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் வந்துட்டு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம்டா, பார்த்துக்கலாம், அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிஷ்னலாக ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு நண்பர்கள் வந்து தேடி வந்து உதவுவாங்க இந்த மாத காலகட்டங்களில். குழந்தைகளால் நல்ல பெயர் உண்டு. ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு நகை எடுத்து சேவிங்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது புதுசாக இந்த மாத காலகட்டங்கள் அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியாக இருக்கட்டும், ஒரு பங்காளிகளுடைய சொத்து இருக்கட்டும், பங்காளிகள் கூட சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏதாவது ஒரு புதுசாக கோல்டு எடுத்து சேவிங்ஸில் வச்சுக்குவீங்க நீங்கள். இல்லை இவ்வளோ நாள் சேவிங்ஸ் பண்ண காசில் நீங்கள் இந்த மாதம் கோல்டு எடுக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதுதான் இவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். டாக்குமெண்ட்டுக்குரிய கிரகம், நண்பர்களுக்குரிய கிரகம் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசியில் வந்துட்டு இருக்கார். அதுவும் ராசியாதிபதி கூட சேர்க்கை பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்திக்கூடியதாக இருக்கும், நல்ல இணக்கமாக இருக்கும். இவ்வளோ நாள் சண்டை சச்சரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அவங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதா இருப்பாங்க. வந்துட்டு போனாலே ஒரு மன மகிழ்ச்சி தானே, உங்களுக்கு உறவுகளோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தானே நீங்கள். அப்போது வந்துட்டு போனாலே நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு.
சரிங்களா? இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.